ஹவுஸ் வைஃப் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன இப்போ புதுசா ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஹே கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம 2022ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்ச கட்டா குஸ்தி படத்தோட இரண்டாவது பாகமா இயக்குனர் செல்லா ஐயாவு அவர் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க நடிப்புல வந்து நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க முடிஞ்சோ அங்க இருந்து செகண்ட் பார்ட் ஆரம்பிக்குது. படத்தோட கதாநாயகனான வீரா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. அதாவது வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு தன்னோட 6 வயது மகளான ஜாராவையும் நல்லா பொறுப்பா பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. படத்தோட கதாநாயகி வந்து மல்யுத்த சாம்பியன் ஆகிறதுக்காண்டி பல போட்டியில கலந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கை இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை நல்லாவே போயிட்டு இருக்கு. பலரோட சூழ்ச்சியால இவங்களுக்குள்ள ஈவோ கிளாஸ் உண்டாகி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி பிரிஞ்சாங்களோ அதே மாதிரி திரும்பி பிரிஞ்சு போறாங்க. திரும்பி இவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாங்களா, படத்தோட கதாநாயகி வந்து மல்யுத்த சாம்பியன் ஆனாங்களா அப்படிங்கறத மீதி கதை. படத்தை வந்து நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சலிச்சது இல்லை இந்த பார்ட்டும். படத்தோட காமெடி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒவ்வொரு செகண்ட் பார்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவோம். தியேட்டர்ஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸ் காமெடி சீன்ஸ்க்குலாம். படத்துல முக்கியமான வேடங்களை பாத்தீங்கன்னா லீடிங் ரோல வந்து விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட், கருணாகரன், ஜாரா இவங்க பண்ணிருக்காங்க. படத்தோட பிளஸ் பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஆக்டிங் சொல்லுவேன். தன்னோட மனைவியோட வெற்றிக்காக தனது வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாரு இந்த படத்துல. நல்ல ஒரு பொறுப்பான கணவராகவும் எந்த ஈகோவும் இல்லாம வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லணும். தேவையான தருணங்கள் நல்லாவே நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால். படத்தோட கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி முதல் பாகத்து போலவே இந்த பாகத்திலையும் எந்த 2 மடங்கா வந்து ஆக்ஷன் மற்றும் எமோஷனல் சீன்ஸ்ல வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கான்னு சொல்லணும். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை தூக்கி பிடிச்சது படத்தோட காமெடி சீன்ஸ் தான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா யோகி பாபு, முனிஷ்காந்த் மற்றும் கருணாஸ் இவங்களோட டைமிங் காமெடி வந்து படத்துல நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும், கருணாஸ் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. கருணாஸோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவாங்க. அப்ப சொல்லுவாங்க, வீடு எப்ப பார்த்தாலும் திறந்து கிடக்குது, வீடை பூட்டிட்டு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்ல நம்ம பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. நான் ஆம்பளை தான் இருந்தாலுமே பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா நம்ம அந்த படத்துக்கு மாறிடும். படம் பார்த்து முடிக்கிறப்ப பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர் வந்து செல்லா ஐயாவு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படத்தை வந்து கண்டிப்பா போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. அந்த படத்தை வந்து தியேட்டர்ஸ்ல பார்த்து நம்ம வந்து ரசிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட மைனஸ் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லாவே போகுது. லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சொதிப்பிட்டாங்களோ கிளைமேக்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி நல்ல ஒரு படமாவே அமைஞ்சிருக்குது. படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, பக்கா கமர்ஷியல் மூவி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.